ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ எதுக்குனாக்கா, அனைவருக்கும் வணக்கம். சிபிஐ மீனவன். இந்த பதிவு எதுக்குனாக்கா, இன்னைக்கு நைட்டு நாங்க சரக்கு அடிச்சு தான் கொட்டியிருக்கோம். அந்த மீனை தான் உங்ககிட்ட காட்டுறோம். பாருங்க எப்படி நாங்க பிறக்கிறோம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அழகுனா தச்சு போச்சு எங்களுக்கு. அழகு இருக்கனால எங்களால சரியா வீடியோ எடுத்து கொடுக்க முடியல உங்களுக்காக. அதனால இந்த வீடியோ மட்டும் பாருங்க, எப்படி பிறக்கிறோம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கிடக்குற மீன் எல்லாத்தையும் நாங்க பிரிக்கணும். இதை தனியா பிரிப்போம், இதை தனியா பிரிப்போம். நெட்ல கசார் மீன் சொல்லுவோம். இதெல்லாம் கசார் மீன். இதெல்லாம் தனித்தனியா பிறக்கும். ஏன்னா அலல இருக்கனால நாங்க தனித்தனியா பிறக்கோம். அலல பாருங்க எவ்வளவு இருக்கு. அது எல்லாமே நாங்க தூக்கி தள்ளதான் போட்டுருவோம். இது கொளுத்து சொல்லுங்க. இதுதான் எங்களுக்கு நிறைய வந்துருக்கு. அதனால இதை நாங்க கழிச்சு எடுக்கணும் நிறையா. பாருங்க எவ்வளவு அலலையா. இது எல்லாமே அலலைதான். ஆமா, போட்டுடலாம். ஹாய் மக்களே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு காட்ட போறேன். நீங்க ஆசையா விரும்பி சாப்பிடுறீங்களா மீன்? அந்த மீனை நாங்க பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் போறோம்னு சொல்லிட்டு பாருங்க. நாலு எடுக்க உட்காந்து தூங்காம போவாம மீனை விட விட மீனை பொறுக்கிட்டு 1000 மீன் லட்சம் மீன் நிறைய கிடக்கும். அதை தனித்தனியா பிரித்து எடுத்துட்டு ஒரு மீனா ஒரு இதுல போட்டு சேர்த்துட்டு அதை பிரிச்சு எடுத்து உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம். ஏன் வாய மூடிட்டேன்னா எங்களால எதுவும் சொல்ல முடியல. அதனாலதான் வாய மூடிட்டேன். மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஹாய் மக்களே. அப்படியே ஓடணும், பிரச்சனை இல்லை. கிளியரா இருக்கா? இங்க எங்க எங்க காட்டு. ஹாய் மக்களே, இது என்ன மீன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியலான்னு சொல்லிட்டு தான் வாயா பாப்பா அப்படிதான் கலரும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. விலை மதிக்க முடியாத மீனெல்லாம் ஒன்னொன்னுதான் போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? இந்த பாருங்க, எல்லாமே ஹை ரேட்ல உள்ள மீன். ஒன்னு ரெண்டு தான் போட்டுட்டு இருக்கு. இந்த கூட காட்டு. நாவலும் 2-3 தான் போடுது. வஞ்சிர குட்டியும் 2-3 தான் போடுது. இந்த மீனும் அப்படிதான். எல்லாமே விலை மதிக்க முடியாத மீன். எல்லாமே ரேட்டா போகும். கூட 4000 இருந்து 5000 போகும். ஆனா இந்த பாருங்க, ஒரு வீட்டு கரை கூட மீன் கொத்த மாட்டேது. இப்படி எல்லாம் இருந்தா நாங்க எங்க போறது? சரி, ஓகே, டாடா. ஹாய் மக்களே. சரி விடு. அந்த கூட தீவிர ஒரு போதும் ஆஃப் பண்ணிடா. பக்கா அடிச்சு விடு. திரண்டு போறதுனால இதை நாங்க திரட்டன்னு சொல்லுவோம். ஏமா திரட்டே பாருங்க. அடிச்சு விடு. ஒரு செல்ஃபி எடு, எடுத்து கையில வச்சுக்கோ. அடிச்சு விடு. அப்படியே 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 பாருங்க.
இது போல தேவை. ஆமா மீன் சூப்பரா இருக்கும். கிலோ எவ்வளவு சாப்பிடுங்க. கிலோ எவ்வளவு போவோம்? நான் 4 ரூபா போவோம், 3 ரூபா போவோம். ரொம்பலாம் படல, எங்களுக்கு ஒரு 3 நெட்டு தான் பட்டுச்சு. ரொம்ப பெருமையா இருக்கு. கொண்டா 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 அடிச்சுடு அடிச்சுடு அடிச்சுடு. தூக்கு 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 தூக்கு. இந்த மீன் போட்டாலே எங்களுக்கு சந்தோஷம் தான், ஒரு நெட்டு போட்டாலும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன். மீன் சாப்பிடுங்க நல்லா. ஒரு நெட்டு 2 நெட்டு போட்டாலே எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பரான மீன் இது. நல்லா ரேட்டும் போகக்கூடியது. அதிகமாக தான் படல, ஒரு 3 நெட்டு 4 நெட்டு தான் எங்களுக்கு பட்டுச்சு. அதுதான் உங்ககிட்ட காட்டுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிவிஐ மீனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய். பக்கா.